ஃபஸ்ட்டு கீழே இருந்து மேலே கொடுக்கணும் நூலை. அடுத்தது மேலே இருந்து கீழே கொடுக்கணும். இது வந்து ரைட் சைடில் வர நூல். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போட்டு தைக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் மேலேருந்து கீழே விட்டுட்டு நூலை அடுத்தது டென்ஷன் செட் இருக்குல்ல, இதான் டென்ஷன் செட்டு. மேலே பிடிச்சிக்கோங்க, கீழே பிடிச்சிக்கோங்க. ஒரு கிரிப்னஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த டிஸ்கில் உட்காரும். போட்டுட்டு நூலை மடிச்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிங்கிளாக இருந்தால் உங்களுக்கு காற்றுல ஆடும். டபுளாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் மாட்டிட்டு இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு செக் பண்ணிக்கணும். அதாவது டென்ஷன் செட்டில் தான் இருக்கா, அதில் மாட்டியிருக்கா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு அங்கே மேலே தெரியுது பாருங்கள். அது தெரியல அப்படின்னா வீலை சுற்றினா அது வந்து வெளில தெரியும். இப்போ போடுற இடம் வந்துட்டு தெரியலன்னா வீலை வந்து பேக் சைடில் தான் சுற்றணும். ஓவர்லாக்கில் அது தெரியும். அதில் மாட்டிட்டு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் மாதிரி தெரியுது இல்லையா, அதில் போடணும். அதில் போட்டுட்டு நூலை டேரெக்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். டேரெக்டாக இழுத்திங்கன்னா கட் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு விரலை வச்சு இழுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீலை பேக் சைடில் சுற்றணுமா அந்த லூப்பர் வரும். லூப்பர் வந்துட்டு இதில் வந்து பின்பக்கத்துலேருந்து தான் நூல் முன்னாடி வரணும். ஆனால் பின்பக்கத்துலேருந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்பக்கம் போட்டுட்டு அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு எப்படி கட் பண்ணி எப்படி பின்பக்கத்துலேருந்து நூலை வர வைக்கணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். இதில் வந்து பின்பக்கத்துலேருந்து நூல் முன்னாடி வரணும். பின்னாடி இருந்து போட்டால் கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்னாடி இருந்து பின்னாடி போட்டுட்டு இதை கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த நூலை வந்து மேலே வச்சுருங்க. நான் இப்போ வச்சுருக்க மாதிரியே மேலே வச்சுருங்க. இதை கட் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தை விட்டுட்டு இப்போ நம்ம இன்சைடு நூல் இருக்குல்ல, இந்த நூலில் வந்துட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கணும். சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு முடிச்சு போட்டுட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னா நூல் வந்து பின்பக்கமாகவே வந்துடும். இது ரொம்ப மெயின். நூல் பின்னாடி இருந்தால் முன்னாடி வரணும். வந்துருச்சா? கரெக்ட். ஸோ இப்போ பின்னாடி இருந்து முன்னாடி வந்து டென்ஷன் செட்டில் போட்டாச்சு. அதுக்கடுத்தது மேலே இருக்கிறது அதில் போட்டாச்சு. அதுக்கடுத்தது வந்துட்டு கீழே இருக்கிற இந்த எம் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு இதில் லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லூப்பரில் போட்டாச்சு. அந்த முடிச்சை கட் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு டு பேக்கு தான். முன்னாடி விட்டுறணும். முன்னாடி விட்டுட்டு சிம்டான்னு ஒன்று ஓவர்லாக் மிஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் சிம்டா. இதை பிடிச்சி எடுத்துடணும். ஸ்மூத்தாக எங்கேயும் மாட்டாமல் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் விட்டுருங்க. வெளியில் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீடிலுக்கு போடணும். நீடிலுக்கு போடுங்க, ஆனால் நீடிலில் கோத்துறாதீங்க. ஏன்னா அடுத்த சைடு நூல் போடணுன்றதால நீடிலுக்கு போடுங்க, ஆனால் ஊசியில் வந்து கோக்காதீங்க. லாஸ்ட்டாக ஊசியில் கோத்துக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான். கீழே இருந்து மேலே வீலை பேக் சைடில் சுற்றிக்கோங்க. கீழே இருந்து மேலே அதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த நீடிலுக்கு போடுறது வந்து டென்ஷன் செட்டில் லாக் பண்ணணும். டென்ஷன் செட்டில் லாக் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருந்து கீழே அந்த சைடில் இருக்குல்ல, அதில் மேலே இருந்து கீழே போட்டு இந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஃப்ரண்ட்டு டு பேக், முன்னாடி விட்டு பின்னாடி. அடுத்தது நீடில் பாருக்கு மேலே ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃப்ரண்ட்டு டு பேக். ஃப்ரண்ட்டு டு பேக் விட்டுட்டு இந்த இடத்த கொஞ்சம் நல்லா பாருங்கள். அதில் ஒரு சின்ன டென்ஷன் செட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது லெஃப்ட்டில் வச்சு அப்படியே ரைட்டில் வந்துடணும். தெரியுதா? லெஃப்ட்டில் வச்சு ரைட்டில் வந்துடணும். ஓகே. நீடில் அப்புறமா கொத்துக்கலாம். அடுத்தது மூணாவது த்ரெட் வந்துட்டு நம்ம வந்து இந்த கைடு தூக்குறோம் இல்லையா, துணி வைக்கும்போது அந்த கைடு தூக்குவோம். அதில் வந்துட்டு நூல் விட்டுணும். நூலை மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோக்குறது ஈஸியாக இருக்கும். அதில் விட்டுட்டு அடுத்தது வந்துட்டு டோரில் விடணும். டோரில் விட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த இடத்துலையே டென்ஷன் செட் இருக்கும். இதுக்கு பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு அதுதான் பின்னாடி இருந்து முன்னாடி.
இந்த நூல் போடும்போது டென்ஷன் செட்டுக்கு மேலே போடணும். நிறைய பேர் கீழே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் போடுற மாதிரியே போடுங்க. டென்ஷன் செட்டுக்கு மேலே போடுங்க. கீழே கொத்து மேலே. அதுக்கப்புறம் அதில் ரெட் கலரில் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு பைப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா நூலை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு லென்த்துக்கு நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு மெதுவாக பின்னாடி இருந்து முன்னாடி போடுங்க. இதில் போடும்போது வந்து ஸ்மூத்தாக போடணும். நூலை வந்து கொஞ்சம் திக்காக மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக அதை கோருங்க. இப்போ வந்துருச்சு, எடுத்துக்கலாம். எடுக்கும்போது எதுலேயும் சிக்காமல் பொறுமையாக எடுக்கணும். இப்போ எடுத்துட்டு நூலை வந்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க. அது எதுக்காகனா, இப்போ இந்த நூலை வந்துட்டு உள்ளே இருக்கிற ஒரு நாபில் போடணும். இதுவும் ஒரு மெயினான இது. இந்த மாதிரி உருட்டிட்டு வீலை வந்து பேக் சைடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நல்லா தெரியும். அந்த நூலை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு அதுக்கு கீழேருந்து எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ரொட்டேட் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும். அதாவது சி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல வந்து சிம்டா இருந்தால் தான் போட முடியும். சிம்டா இல்லாமல் போட முடியாது. சிம்டானா கையில் வச்சுருக்கோம் இல்லையா, அதான் சிம்டா. தெரியுதா உங்களுக்கு? இந்த சி மாதிரி இருக்குல்ல, அதில் மாட்டிக்கணும். அதில் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நூல் வேறு எங்கேயும் சிக்காது. இது ஒரு மெயினான கான்செப்ட். அந்த ஏரியாவில் நூல் போட்டால் தான் உங்களுக்கு நூல் சிக்கிறது, கட் ஆகிறது, அந்த ப்ராப்ளம்லாம் வராது. அதில் போட்டுவிட்டு அதே மாதிரி வந்து வீலை வந்து பேக்கில் தான் ரொட்டேட் பண்ணணும். எப்போவுமே பேக்கில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று தெரியுது இல்லையா, இதில் வந்துட்டு பேக் டு ஃப்ரண்ட், பின்னாடியிலேருந்து முன்னாடி. நீங்கள் ஓவர்லாக் மிஷினுக்கு முன்னாடி உட்காந்துருந்தீங்கன்னா பின்னாடி இருந்து முன்னாடி அதில் போட்டுட்டு எது எடுத்தாலும் சிக்காமல், இந்த நூல் ரொம்ப லென்த்தாக விட்டிங்கன்னா சிக்காமல் எடுங்க. கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது முன்னாடி இருந்து பின்னாடி. முன்னாடி இருந்து பின்னாடி விடணும். விட்டுட்டு அதையும் பொறுமையாக, ஃபேன்லாம் போட்டிருந்தீங்கன்னா பறந்துடும். பொறுமையாக அதை எடுத்துடணும். இதையும் சிக்காமல் அழகாக பொறுமையாக எடுத்துட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். எடுத்துட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீடில். நான் சொன்னேன் இல்லையா, நீடில் வந்து கோக்காதீங்க. ஏன்னா நம்ம வீல் சுற்றும் போது நூல் சிக்கும். அதெல்லாம் வந்துட்டு நீடில் கோக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு டைம் லெஃப்ட்லேருந்து ரைட், அது மேலே அந்த டிஸ்கில் போடும்போது லெஃப்ட்டில் போயிட்டு ரைட்டில் வரணும். வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நூலை வந்துட்டு ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் டு பேக் ஓவர்லாக்கில் நீடில் கோக்குறது முன்னாடி விட்டு பின்னாடி அதில் கோத்துட்டு நீடிலில் வந்து கடைசியாக தான் கோக்கணும். கோத்துட்டு அதே மாதிரி சிக்காமல் எடுங்க. நீங்கள் வந்து பெருசாக நூல் வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கோன் மாதிரி வாங்கி போட்டுட்டிங்கன்னா அடிக்கடி நூல் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் வேணும் அப்படின்னாலும் என்னோடய லொக்கேஷன் வந்து சென்னையில் இருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதர் ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அமுச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் வந்து ஓவர்லாக் மிஷின் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணது வந்துட்டு டேபிள் ஸ்டாண்டில் மோட்டர் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணது. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் டைனிங் டேபிள் டீப்பாய் அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டைப்பு. இதுக்கும் த்ரெட்டிங் போடுறது சேம் ப்ராசஸ் தான். இந்த மிஷினில் ஹெட்டிலேயே மோட்டர் வந்துடும். நீடு இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள்.